விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே பெண் தோழியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்ப முயன்ற முருகன் என்பவர் மக்கள் சுற்றி வளைத்த போது தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டு தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தெய்வீகன் தெருவில் வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண்ணாக உள்ள சத்யா என்ற பெண்ணை மர்ம நபர் ஒருவர் காரில் பின்தொடர்ந்து வந்து இறங்கிச் சென்று அவர் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் அவரை விரட்டிச் சென்ற போது திருவண்ணாமலை மணம்பூண்டி சாலையில் பேருந்து பணிமனை முன் சாலையில் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அவரை வாகனத்திலிருந்து வெளியே எடுத்து வர பொதுமக்கள் முயற்சி செய்த போது கத்தியை வைத்து தனது வயிற்று பகுதியில் 2 முறை குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் இருந்த இந்த சம்பவம் அறிந்த அரகண்டநல்லூர் போலீசார் மீட்டு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் அவர் சிகிச்சை பலன் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் முருகன் என்பதும் இவருக்கும் சத்யா என்ற உயிரிழந்த சத்யாவுக்கும் என்ன தொடர்பு என்பது அரகண்டநல்லூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.